வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மீன லக்னம் மற்றும் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் குரு பகவானின் முழுமையான ஆதிக்கத்தில் இருப்பதால் அசாத்தியமான அறிவாற்றலும் கனிவான சுபாவமும் கொண்ட ஒரு மிகச்சிறந்த மனிதராக திகழ்வீர்கள். உங்கள் லக்னம் மற்றும் ராசி ஆகிய இரண்டையுமே குரு பகவான் ஆட்சி செய்வதால் உங்களுக்குள் இயல்பாகவே ஆன்மீக சிந்தனைகளும் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் குணமும் மிக அதிகமாக இருக்கும். எதையும் நிதானமாக யோசித்து செயல்படும் உங்கள் பண்பு உங்களை சமூகத்தில் ஒரு கௌரவமான இடத்தில் அமர வைக்கும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. பார்ப்பதற்கு மிகவும் அமைதியானவராகவும் சாந்தமான முகத்தோற்றம் கொண்டவராகவும் நீங்கள் காணப்படுவீர்கள் என்றாலும் உங்கள் மனதிற்குள் ஒரு தெளிவான இலட்சியமும் உறுதியும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். மற்றவர்களின் கஷ்டங்களைக் கண்டு உருகும் மென்மையான இதயம் கொண்ட நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை பிரதிபலன் பாராமல் செய்யக்கூடியவர்கள். நீதியையும் தர்மத்தையும் உங்கள் வாழ்க்கையின் இரு கண்களாக கருதுவதால் எவ்வித சூழலிலும் தவறான வழியில் செல்ல உங்கள் மனம் ஒருபோதும் இடம் தராது. உங்கள் பேச்சில் ஒருவிதமான தெய்வீக தன்மையும் முதிர்ச்சியும் இருப்பதால் உங்களைச் சுற்றி எப்போதும் ஒரு நல்ல நட்பு வட்டம் இருந்து கொண்டே இருக்கும். வாழ்வில் எத்தனை சவால்கள் வந்தாலும் உங்கள் உள்ளுணர்வால் அவற்றை முன்கூட்டியே அறிந்து அதற்கேற்ப திட்டமிட்டு வெற்றி பெறும் வல்லமை உங்களுக்கு இயற்கையிலேயே அமைந்துள்ளது. மொத்தத்தில் நீங்கள் ஒரு ஞானியாகவும் நல்ல பண்புகளின் இருப்பிடமாகவும் இந்த சமுதாயத்தில் நீண்டகாலம் புகழுடன் வலம் வருவீர்கள். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் பாசம் மிக்கவராகவும் உறவுகளை தெய்வமாக மதிக்கக்கூடிய ஒரு உன்னதமான மனிதராகவும் இருப்பீர்கள். மீன லக்னத்தின் தாக்கத்தால் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களின் உணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் மற்றும் அவர்களின் மகிழ்ச்சிக்காக உங்கள் சொந்த ஆசைகளை கூட தியாகம் செய்ய தயங்க மாட்டீர்கள். உங்கள் வாழ்க்கை துணையிடம் ஒரு ஆழமான அன்பையும் அதே சமயம் ஒரு பரஸ்பர மரியாதையையும் நீங்கள் எப்போதும் எதிர்பார்ப்பீர்கள் மற்றும் அவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக திகழ்வீர்கள். பெற்றோர் மீது மிகுந்த பற்று கொண்டிருப்பீர்கள் மற்றும் அவர்கள் காட்டிய வழியில் நடப்பதையே உங்கள் வாழ்நாள் பாக்கியமாக கருதுவீர்கள்.
உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் நீங்கள் முன்னின்று அதை சுமூகமாக தீர்த்து வைப்பீர்கள் என்பதால் அனைவரும் உங்களை ஒரு தூணாக கருதுவார்கள். உறவினர்களிடையே உங்களுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும் என்றாலும் நீங்கள் தேவையற்ற ஆடம்பரங்களை விடுத்து எளிமையான முறையில் சுபகாரியங்களை நடத்தவே விரும்புவீர்கள். உடன் பிறந்தவர்களுடன் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் பாசம் என்று வரும்போது நீங்கள் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக எப்போதும் துணை நிற்பீர்கள். வீட்டில் ஒரு அமைதியான மற்றும் பக்திமயமான சூழல் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பதால் அவ்வப்போது ஆன்மீக வழிபாடுகளை முன்னின்று நடத்துவீர்கள். உங்கள் இல்லம் எப்போதும் விருந்தினர்களால் நிறைந்து காணப்படும். ஏனென்றால் உங்களின் அன்பான உபசரிப்பு அனைவரையும் கவரும் வகையில் மிகச்சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் ஒரு நிறைவான மற்றும் மகிழ்ச்சியான குடும்ப சூழலை உருவாக்குவதில் நீங்கள் எப்போதும் வெற்றி பெறுவீர்கள் என்பது உறுதியாகும். தொழில் ரீதியாக நீங்கள் ஒரு நேர்மையான வணிகராகவும் நுணுக்கமான விஷயங்களை கையாளுவதில் கைதேர்ந்தவராகவும் உங்களை சமூகத்தில் நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். குருவின் ஆதிக்கம் உங்கள் தொழிலில் ஒரு தெய்வீக தன்மையை கொடுக்கும் என்பதால் கல்வித்துறை, ஆன்மீகம், ஆலோசனை வழங்கல் அல்லது மருத்துவத்துறையில் நீங்கள் கொடிகட்டி பரப்பீர்கள். லாபத்தை விட தர்மமும் நேர்மையும் முக்கியம் என்று நீங்கள் கருதுவதால் வாடிக்கையாளர்கள் உங்கள் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து உங்களை ஒரு உயர்ந்த இடத்திற்கு தள்ளுவார்கள். புதிய யுக்திகளை விட பாரம்பரியமான மற்றும் பாதுகாப்பான முறைகளையே நீங்கள் தொழிலில் கையாள விரும்புவீர்கள் என்பதால் நஷ்டங்கள் உங்களை அவ்வளவு எளிதில் நெருங்காது. கூட்டுத் தொழிலை விட சொந்தமாக முடிவெடுத்து தொழில் செய்வதே உங்களுக்கு அதிக லாபத்தையும் மனநிறைவையும் தரும் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களிடம் வேலை செய்யும் பணியாளர்களை ஒரு குடும்ப உறுப்பினரைப் போல நடத்துவீர்கள் மற்றும் அவர்களின் நலனில் எப்போதும் அக்கறை கொள்வதால் உங்கள் நிறுவனம் மிகச் சீராக வளர்ச்சியடையும். தொழிலில் போட்டிகள் வந்தாலும் உங்கள் நிதானமான போக்காலும் அறிவாற்றலாலும் அவற்றை எளிதாக முறியடித்து நீங்கள் ஒரு வெற்றியாளராக திகழ்வீர்கள். புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு அதை உங்கள் தொழிலில் புகுத்துவதில் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள் என்பதால் உங்கள் நிறுவனம் எப்போதும் காலத்திற்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும். நேர்மையான முறையில் மட்டுமே செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருப்பதால் உங்கள் தொழிலுக்கு ஒரு நிலையான நற்பெயர் காலம் முழுவதும் நிலைத்து நிற்கும். உங்கள் விடாமுயற்சியும் திடமான திட்டமிடலும் உங்களை ஒரு வெற்றிகரமான மற்றும் செல்வாக்குமிக்க தொழிலதிபராக மாற்றும் என்பதில் துளியும் சந்தேகமில்லை. உத்தியோகத்தில் நீங்கள் ஒரு பொறுப்புள்ள மற்றும் மேலதிகாரிகளால் மிகவும் மதிக்கப்படும் ஒரு சிறந்த பணியாளராக உங்கள் திறமையை நிரூபிப்பீர்கள். அலுவலகத்தில் நீங்கள் செய்யும் வேலைகள் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அமையும் வகையில் மிகவும் துல்லியமாகவும் அதே சமயம் கனிவாகவும் இருக்கும். நிர்வாகத் திறமை உங்களுக்கு இயல்பாகவே இருப்பதால் கடினமான பொறுப்புகளை கூட மிக எளிதாக கையாண்டு முடித்துவிட்டு அனைவரின் பாராட்டுக்களையும் பெறுவீர்கள். வங்கித்துறை, நீதித்துறை அல்லது கல்வி நிறுவனங்களில் நீங்கள் வேலை செய்தால் மிக உயர்ந்த நிலையை அடைந்து பெரும் புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உண்டு. சக ஊழியர்களிடம் தோழமையுடன் பழகினாலும் வேலையில் நீங்கள் காட்டும் அர்ப்பணிப்பு உங்களை ஒரு சிறந்த அதிகாரியாக அடையாளம் காட்டும். உத்தியோகம் காரணமாக நீங்கள் வெளியூர் அல்லது வெளிநாடுகளுக்கு சென்று வசிக்கும் யோகம் உங்களுக்கு மிகச் சிறப்பாக அமையும் என்பதால் அதன் மூலம் பெரும் வளர்ச்சி அடைவீர்கள். மேலதிகாரிகள் உங்களை ஒரு சிறந்த ஆலோசகராக பார்ப்பார்கள். ஏனென்றால் உங்களின் நடுநிலையான கருத்துக்கள் நிறுவனத்திற்கு பெரும் பயன் தரும் வகையில் அமையும். பணியிடத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை சுமூகமாக தீர்ப்பதில் நீங்கள் வல்லவர் என்பதால் உங்களுக்கு அலுவலகத்தில் ஒரு தனி செல்வாக்கு எப்போதும் இருக்கும். உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் எப்போதும் உங்களுக்கு காலம் தாழ்ந்தாவது உறுதியாக கிடைக்கும் என்பதால் நீங்கள் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு உங்கள் உழைப்பு ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரமாக இருக்கும் என்பதை மேலதிகாரிகள் ஒரு கட்டத்தில் முழுமையாக உணர்ந்து கொள்வார்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை நீங்கள் எப்போதுமே ஒரு பாதுகாப்பான மற்றும் வளமான நிலையை கொண்டிருப்பீர்கள் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. உங்கள் வருமானம் பல வழிகளிலிருந்து வர வாய்ப்பு உள்ளதால் பண நெருக்கடி என்பது உங்கள் வாழ்க்கையில் மிக அரிதாகவே ஏற்படும் ஒரு விஷயமாகும். தனுசு ராசியின் குருவின் பலத்தால் பூமி மற்றும் நிலங்கள் மீது முதலீடு செய்வது உங்களுக்கு பிற்காலத்தில் மிகப்பெரிய லாபத்தை தரும் என்பதால் அதில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். ஆடம்பரச் செலவுகளை செய்ய நீங்கள் விரும்பினாலும் தேவையற்ற வீண் செலவுகளை தவிர்ப்பதில் நீங்கள் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். தர்ம காரியங்களுக்காகவும் ஆன்மீக செலவுகளுக்காகவும் உங்கள் கைகள் எப்போதும் தாராளமாகவே கொடுத்து கொண்டே இருக்கும் என்பது உங்கள் தனிச்சிறப்பு.
நிலம், வீடு மற்றும் தங்கம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு நீண்டகால அடிப்படையில் மிகப்பெரிய இலாபத்தை தேடித்தரும் என்பதால் அதன் மூலம் செல்வந்தராக மாறுவீர்கள். அவ்வப்போது வரும் திடீர் செலவுகளை சமாளிக்க எப்போதும் ஒரு அவசரகால நிதியை சேமித்து வைத்திருக்கும் பழக்கம் உங்களிடம் இயல்பாகவே இருக்கும். மற்றவர்களுக்கு பண உதவி செய்யும்போது மிகவும் ஆலோசித்துச் செய்வது நல்லது. ஏனென்றால் உங்களின் தயாள குணத்தை யாராவது தவறாக பயன்படுத்த வாய்ப்பு உண்டு. உங்கள் வரவு செலவு கணக்குகளை சரியாக திட்டமிடுவதால் எப்போதும் நீங்கள் மற்றவர்களிடம் கையேந்தும் நிலை ஏற்படாது என்பது உங்கள் பொருளாதார பலமாகும். உங்கள் வாழ்நாள் முழுவதும் செல்வம் மற்றும் செல்வாக்குடன் ஒரு கௌரவமான வாழ்க்கையை நீங்கள் மிகச் சிறப்பான வாழ்வீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் பொதுவாக திடகாத்திரமாக இருப்பீர்கள் என்றாலும் நீர் தொடர்பான உபாதைகளில் சற்று அக்கறை காட்டுவது மிகவும் அவசியம். மீன லக்னம் நீர் ராசி என்பதால் சளி, இருமல் மற்றும் நுரையீரல் தொடர்பான சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு அடிக்கடி ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதேபோல் தனுசு ராசி என்பதால் இடுப்பு மற்றும் தொடைகளில் வலிகள் ஏற்படக்கூடும் என்பதால் நீண்ட நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்வதை தவிர்க்க வேண்டும். முறையான உணவு பழக்கவழக்கங்களை கடைபிடிப்பதும் போதிய அளவு நீர் அருந்துவதும் உங்கள் உடலை எப்போதும் சீராக வைத்திருக்க உதவும். உணவில் அதிகப்படியான இனிப்பு மற்றும் கொழுப்புச் சத்துள்ள பொருட்களை குறைத்துக் கொள்வது உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் தேவையற்ற உடல் பருமனை தவிர்க்கவும் உதவும். அதிகப்படியான வேலைப்பழு காரணமாக உங்களுக்கு அவ்வப்போது மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் போதிய ஓய்வு எடுப்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். தினமும் காலையில் யோகா அல்லது தியானம் செய்வது உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தவும் உடல் வலிமை பெறவும் உங்களுக்கு மிகச் சிறந்த வழியாக இருக்கும். உங்கள் உடலில் ஏதேனும் சிறு உபாதைகள் தோன்றினாலும் அதை அலட்சியம் செய்யாமல் மருத்துவ ஆலோசனை பெறுவது உங்கள் நீண்ட ஆயுளுக்கு பெரிதும் துணை நிற்கும். அதிகப்படியான பழங்கள் மற்றும் காய்கறிகளை உட்கொள்வது உங்கள் உடலை எப்போதும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் ஒரு எளிய முறையாகும். உங்கள் ஆரோக்கியத்தை பேணிக் காப்பதில் நீங்கள் காட்டும் அக்கறை உங்களை நீண்ட ஆயுளுடனும் உடல் வலிமையுடனும் வாழ வைக்கும் என்பதில் ஐயமில்லை. பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் மிகுந்த பாசமும் அதே சமயம் சிறந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் ஒரு கண்டிப்பான பெற்றோராகவும் திகழ்வீர்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களைப் போலவே மிகுந்த அறிவுத்திறன் கொண்டவர்களாகவும் கல்வியில் சிறந்து விளங்குபவர்களாகவும் வளர்ந்து உங்களுக்கு பெருமை சேர்ப்பார்கள். அவர்களின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்யவும் உழைக்கவும் எப்போதும் தயாராக இருப்பீர்கள் என்பது உங்கள் பிள்ளைகள் அறிந்ததே. அவர்கள் வளரும்போது உங்கள் குடும்பத்தின் கௌரவத்தை மேலும் உயர்த்தும் வகையில் மிகச்சிறந்த சாதனைகளை புரிந்து சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைவார்கள். பிள்ளைகளிடம் நீங்கள் காட்டும் அன்பும் வழிகாட்டுதலும் அவர்களின் எதிர்காலத்தை ஒரு ஒளிமயமான பாதையில் கொண்டு செல்லும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. தனுசு ராசியின் குருவின் அருளால் உங்கள் பிள்ளைகள் மிகுந்த தெய்வ பக்தியும் பெரியோர்களிடம் மரியாதையும் கொண்டவர்களாக நற்பண்புகளுடன் வளருவார்கள். அவர்கள் வளர்ந்த பிறகு உங்கள் தொழிலில் உங்களுக்கு பெரிய உதவியாக இருப்பதோடு உங்கள் குடும்ப பெயரை உலகறியச் செய்யும் ஆற்றல் கொண்டிருப்பார்கள். பிள்ளைகளுடன் நேரத்தை செலவிடுவதை நீங்கள் ஒரு வரமாகவே கருதுவீர்கள் மற்றும் அவர்களின் ஒவ்வொரு நியாயமான ஆசையையும் நிறைவேற்றுவீர்கள். உங்கள் முதுமை காலத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்து உங்களை மிகவும் கண்ணியமாகவும் அன்பாகவும் தாங்குவார்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு கிடைக்கும் புகழும் பெருமையும் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சொத்தாக நீங்கள் எப்போதும் கருதுவீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. பயணங்கள் மேற்கொள்வதில் உங்களுக்கு ஒரு தீராத ஆர்வமும் புதிய இடங்களை காண வேண்டும் என்ற தாகமும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் பெரும்பாலும் ஆன்மீகம் சார்ந்ததாகவோ அல்லது புனித நதிகளை தரிசிக்கும் பயணமாகவோ இருக்க வாய்ப்பு மிக அதிகமாக உண்டு. மீன லக்னம் மற்றும் தனுசு ராசி என்பதால் நீர்நிலைகள், கடலோர பகுதிகள் மற்றும் பழமையான கோயில்களுக்கு செல்வது உங்கள் மனதிற்கு பெரிய நிம்மதியையும் புத்துணர்வையும் கொடுக்கும். தொழில் நிமித்தமாக நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக அமைந்து உங்கள் பொருளாதார நிலையை உயர்த்த பெரிதும் உதவியாக இருக்கும். புதிய மனிதர்களை சந்திப்பதும் வெவ்வேறு கலாச்சாரங்களை தெரிந்து கொள்வதும் உங்கள் அறிவை மேலும் விசாலமாக்கும் என்பதால் பயணங்களை ஒரு பாடமாகவே கருதுவீர்கள். வெளிநாடுகளுக்கு சென்று வசிக்கும் அல்லது உயர்கல்வி கற்கும் யோகம் உங்களுக்கு மிக எளிதாக அமையும் என்பதால் அதற்காக நீங்கள் எப்போதும் தயாராக இருப்பீர்கள். பயணங்களின் போது நீங்கள் எடுக்கும் சில முக்கியமான முடிவுகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்புமுனையை உண்டாக்க வாய்ப்பு உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது. வாகனங்களை ஓட்டும்போது மட்டும் வேகத்தை குறைத்து நிதானமாக செல்வது உங்கள் பாதுகாப்பிற்கு எப்போதும் மிகவும் அவசியமான ஒன்றாகும். நண்பர்களுடன் இணைந்து மேற்கொள்ளும் சுற்றுலாக்கள் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத இனிமையான நினைவுகளாக என்றும் உங்கள் மனதில் பசுமையாக இருக்கும். ஒவ்வொரு பயணமும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் உண்டாக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது மீன லக்னம் மற்றும் தனுசு ராசியின் சேர்க்கை உங்களை ஒரு மாபெரும் ஆளுமையாகவும் அறிவின் பிறப்பிடமாகவும் மாற்றியுள்ளது.
உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்திக்கும் சோதனைகள் அனைத்தும் உங்களை ஒரு வைரமாக பட்டை தீட்டவே வருகின்றன என்பதை உணர்ந்து நம்பிக்கையுடன் செயற்படுங்கள். குரு பகவானின் முழுமையான அருளும் ஆசியும் உங்களுக்கு எப்போதும் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருந்து உங்களை எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் காப்பாற்றும். உங்கள் மனதின் உறுதியும் நேர்மையும் உங்களை வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. சில நேரங்களில் ஏற்படும் அதிகப்படியான உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து நிதானமாக முடிவெடுத்தால் வெற்றி எப்போதும் உங்கள் வசமே இருக்கும். தெய்வ பக்தியும் பெரியோர்களின் ஆசியும் உங்களை ஒரு நல்ல பாதையில் வழிநடத்தி உங்கள் இலட்சியங்களை மிக விரைவில் அடைய உதவும். எதிர்காலத்தை பற்றிய கவலைகளை விடுத்து நிகழ்காலத்தை முழுமையாக அனுபவித்து வாழ பழகிக் கொள்வது உங்களுக்கு மிகுந்த மனநிறைவை தரும். உங்களிடமுள்ள விவேகமும் தர்மகுணமும் உங்களை இந்த சமூகத்தில் ஒரு மாபெரும் மனிதராக என்றென்றும் அடையாளப்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எல்லா வளங்களும் பெற்று நலமுடன் வாழ இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த வாழ்வை ஒரு வரமாக ஏற்று சிறப்பாக வாழுங்கள். உங்கள் வாழ்க்கை பயணம் புகழும் வெற்றியும் நிறைந்ததாக அமைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் எப்போதும் உங்களுடன் இருக்கும். உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் நீங்கள் சந்திக்கும் மனிதர்கள் உங்களை ஒரு நேர்மையான மற்றும் கனிவான மனிதராகவே பார்ப்பார்கள். நீங்கள் செய்யும் சிறு உதவியும் மற்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் என்பதால் உங்கள் கைகள் எப்போதும் கொடுத்து கொண்டே இருக்கும். வாழ்வில் வரும் இன்பத் துன்பங்களை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவம் உங்களுக்கு கிடைப்பதால் நீங்கள் எப்போதும் மன அமைதியுடன் இருக்க முடியும். உங்கள் அறிவாற்றலுக்கும் நேர்மைக்கும் ஏற்ற பலனை உலகம் உங்களுக்கு ஒரு நாள் பெரிய அளவில் வழங்கும் என்பதில் துளியும் சந்தேகமில்லை. மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படாமல் உங்கள் கடமையை மட்டும் சரியாக செய்யுங்கள். இறைவன் உங்களுக்கு தேவையான அனைத்து சக்தியையும் தகுந்த நேரத்தில் வழங்கி உங்களை வெற்றியாளராக மாற்றுவார் என்பது உறுதியாகும். எப்போதும் நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுங்கள் மற்றும் உங்கள் தன்னம்பிக்கையை எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடாதீர்கள். உங்கள் பெயரும் புகழும் இந்த மண்ணில் நீண்ட காலம் நிலைத்திருக்கும் வகையில் உங்கள் நற்செயல்கள் அமையும். உங்களைச் சார்ந்தவர்களும் உங்கள் வெற்றியால் மகிழ்ச்சி அடைவார்கள் மற்றும் உங்கள் வம்சம் உங்களை எண்ணி பெருமைப்படும். ஒரு நிறைவான மற்றும் வளமான வாழ்க்கையை வாழ என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் எப்போதும் உங்களுடன் இருக்கும். நலமுடன் வாழுங்கள், வளமுடன் வாழுங்கள். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.